Assalamu alaikum and hi all, this is Afshin and welcome to my channel. So in today's video நான் வந்து how I scored 622 out of 720 அப்படின்றத பற்றி இந்த இன்னைக்கு வீடியோவில் பேச போகிறேன். Let's get started. I joined in an online course in an academy. நீட்னாலே ரொம்ப டஃப்பு அப்படின்னு சொல்லி எல்லோரும் நான் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தோம், பயத்துலேயே இருந்தோம். ஸ்டார்டிங்கில் நீட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனோட ஸ்டார்டிங் ஃபேஸ்லலாம் எனக்கு வந்து எப்படிடா நம்ம நீட் எக்ஸாமில் எப்படி படிக்க போகிறோம் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. பட் தேங்க்ஃபுல்லி என்னோடய டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தது எல்லாமே எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அதுதான் வந்து என்னை டெய்லி பார்க்குறதுக்கு மோட்டிவேட் பண்ணிச்சு. ஏன்னா ஒரு விஷயம் புரியலைன்னா நம்ம பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வேஸ்ட்டு. நல்லா புரிய இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சு. நல்லா டெய்லி பார்க்கணும், அடுத்தடுத்த லெக்சர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆச்சு. ஸோ டீச்சர் காம்பினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டீச்சர் காம்பினேஷன் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். எந்த டீச்சர் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு புரியுது, அது வரைக்கும் நீங்கள் பார்த்து அது வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நீட் எக்ஸாமுக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் ஆஃப்லைன் கோச்சிங் போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் சூஸ் பண்ண முடியாது. பட் ஆன்லைன் கோச்சிங்கில் உங்களுக்கு யூடியூப்லேயும் நிறையா அவங்க வீடியோஸ் போடுவாங்க. ஸோ யூடியூப்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணி அது கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் ஆன்லைன் கோச்சிங், being a state board student, it was really a big task for me to score 622 or 720. நான் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக் தான். ஏன்னா வந்து சிபிஎஸ்சி என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டுக்கு. ஸோ ஸ்டேட் போர்ட் புக்ஸ் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அப்போ தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கும்போது திருப்பி என்சிஆர்டி புக்ஸில் அதே சிலபஸ் அதே டாபிக்ஸ் திருப்பி படிக்கும் போது ரொம்பவே ஹெக்டிக்காக போச்சு என்னோடய டேஸ். அதுவும் 11th and 12th போர்ஷன்ஸ் ரெண்டு இயரோட போர்ஷன்ஸையும் ஒரு இயரில் மேனேஜ் பண்ணுறது வந்து வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. And getting 622 out of 720 was a very big task for me. ஸ்டார்டிங்கில் ஏர்லியர் டேஸ்லலாம் வந்து என்னோடய மார்க் டெஸ்ட்டில் என்னோடய ஸ்கோர்ஸ் வந்து நியர்லி 400 அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. போக எனக்கு அப்படியே 500 அப்படி ஏறிச்சு. பட் அட் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு என்னோடய மார்க்ஸ் வந்து அப்படியே ட்ராஸ்டிக்காக டிக்ரீஸ் ஆகிடுச்சு. நான் வந்து எதையுமே நம்ப முடியல. இந்த மார்க் வந்துருச்சா, ஓகே நம்ம அந்த மார்க்கில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா ஒரு டெஸ்ட்டில் எழுதுறது வந்து அடுத்த டெஸ்ட்லேயே அந்த மார்க் அப்படியே குறைஞ்சிடலாம். இல்லை கம்மி மார்க் வாங்கினோன்னா அடுத்த டெஸ்ட்டில் அந்த நல்ல மார்க்காக அது இம்ப்ரூவ் கூட ஆயிடலாம். ஸோ வந்து ஒரு மார்க் டெஸ்ட்டோட மார்க்ஸ் வந்து நெவர் எவர் மேட்டர்ஸ். when it comes to biology, நான் வந்து பயாலஜியை வந்து பாட்னி அண்ட் ஜுவாலஜின்னு ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கல. ஜஸ்ட் சாப்டர் 1 சாப்டர் 2 அப்படி ஆர்டர் வைஸ் படித்தேன். 11th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ஃபஸ்ட்டு, அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ஃபஸ்ட்டு அப்படி தான் படித்தேன். பிகாஸ் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கலை. பிகாஸ் ஐ வாஸ் அ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு வந்து பயாலஜி நான் வந்து பாட்னி ஜுவாலஜின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்காததுனால நான் என்சிஆர்டி புக்ஸ்ன்னு வரும்போது ரெண்டு என்சிஆர்டி புக்ஸ் தான் நீட்டுக்கு. ஒன்று வந்து 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் ஒன்று, 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் ஒன்று ஃபார் பயாலஜி. அந்த ரெண்டு டெக்ஸ்ட் புக்ஸையும் நான் சாப்டர் 1 சாப்டர் 2 அப்படி தான் நான் படிச்சுட்டு இருந்தேன் பயாலஜிக்கு. நான் வந்து ஆன்லைன் கோச்சிங்கில் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருந்தேன். பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு ரைட் டெஸ்ட்ஸ் ஆஃப்லைன். மார்க் டெஸ்ட் வந்து எனக்கு ஆஃப்லைனில் எழுதணும்னு இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப்லைனில் போனால் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஆஃப்லைனில் போனால் தான் சொல்லிவிட்டு எனக்கு ஆஃப்லைன் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். நிறையா வீடியோஸ்லாம் பார்த்தேன், எந்த டெஸ்ட் சீரிஸ் பெஸ்ட்டு அப்படி இப்படின்னு பார்த்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப ஹோப் நிறையா இருந்தது வந்து ஆகாஷ் டெஸ்ட் சீரீஸ் தான். ஸோ ஆகாஷ் டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணிட்டேன். அதில் வந்து ஒரு 20 டெஸ்ட் கிட்டே இருந்துச்சு. அது அக்டோபர் அந்த டைமில் ஸ்டார்ட் ஆகி நீட் எக்ஸாம் வரைக்கும் போச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டெஸ்ட் போயிட்டுருந்துச்சு. பட் லேட்டர் ஆன் அப்படியே 2 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி ஆகிட்டுருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, எக்ஸாம் என்வாயன்மெண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸாம் அப்போது கொஞ்சம் பயப்படாமல் நர்வஸாக ஆகாமல் எப்போவுமே நம்ம நார்மலாக எழுதுகிற மாதிரி மார்க் டெஸ்ட் மாதிரியே நீட் எக்ஸாமே நம்ம அட்டென்ட் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் அவாய்ட் பண்ணேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு
ஐயோ நம்ம படிக்கணும், இன்னும் நம்ம படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபியர் வரும். அந்த ஃபியர் தான் நீங்கள் நெக்ஸ்ட் டே படிக்கும்போது உங்களை இன்னும் எப்படி சொல்கிறது, நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக படிக்க வைக்கும் உங்களை. ஏன்னா ரொம்ப நாள் படிச்சுட்டு கண்டினியூஸாக போயிட்டுருக்கும் போது உங்களுக்கு அப்படியே போர் அடிக்க ஆரம்பிச்சிரும், ஒரு மோட்டிவேஷனே இல்லாத மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரேக்ஸ், 1 டே பிரேக்ஸ், அந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இல்லைன்னா வெளியே அவுட்டிங் போகிறது, 1 டே லாங் ட்ரிப் போகிறது, அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்ட் கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது, அந்த பயம் வந்துட்டுருக்கோம், நம்ம வந்து படிக்கலை, இன்னும் இன்றைக்கி 1 டே வேஸ்ட் ஆயிடுச்சு, ஸோ இதை நம்ம பிடிச்சாகணும், அந்த மாதிரி நம்மளுக்கு தோணிகிட்ருக்கும். ஸோ கீப் தட் இன் மைண்ட் அண்ட் டேக் எனஃப் பிரேக்ஸ். அதுதான் நான் சொல்லுவேன். நான் அந்த மாதிரி தான் நான் பிரேக்ஸ் எடுத்தேன். அதுக்குன்னு பிரேக்குன்னு சொல்லிவிட்டு ஃபுல் டே அப்படிலாம் எடுக்கணும்னு இல்லை. ஜஸ்ட் 10 to 15 minutes பிரேக் ஈச் டே. ஸ்டடீஸ்க்கு பிட்வீன் 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் ஒரு ½ an hour பிரேக் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுதான் வந்து உங்களுக்கு மைண்டை ரிஃப்ரெஷிங்காக வச்சுக்கும். நம்மளுக்கு அடுத்து படிக்கிறது வந்து நல்லா மண்டையில் ஏறும். 1 year ப்ரிப்ரேஷன் போதுமான்னு கேட்டிங்கன்னா போதும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 1 yearல் தான் நம்மளுக்கு வந்து நிறையா நம்ம இந்த டைம்குள்ளே முடிச்சாகணும் அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே வருவோம். 1 year அப்படின்னு கொடுத்துருக்கும் போது தான். ஏன்னா வந்து அந்த 1 year நம்மளுக்கு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. 1 year நம்ம எடுத்திருக்கோம் ட்ராப், நம்ம மெயினாக நீட்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு எடுக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த நீட்க்கு இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் எஃபர்ட் நம்மளால் அதிகமாக போட முடியும். இப்போ சைட் பை சைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக நம்மளால் ப்ரிப்ரேஷன் ஹேண்டில் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்ஷியல் ட்ராப்பர்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, பார்ஷியல் ட்ராப் பண்ணுறது வந்து அவ்வளோ வந்து கரெக்ட் கிடையாது. ஏன்னா இப்போது ஒரு வேளை நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்க ஏதாவது காலேஜ்னால், நீங்கள் வந்து அடுத்து இப்போ பார்ஷியல் ட்ராப் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஓகே, பட் ஹியர் ஆஃப்டர் நீங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இயரோட கட் ஆஃபே வந்து ரொம்ப ஹை ஆகிட்டுருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பார்ஷியல் ட்ராப் பண்ணிவிட்டு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது நீட்டோட ஸ்ட்ரெஸ்ஸையும். நீட்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்லேயே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா தான் உங்களால் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பார்ஷியல் ட்ராப்னால் அதுக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் அது இதுன்னு நடுவில் வந்துடும், உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ்டே ஆயிடுவீங்க. ஸோ ஏதாச்சும் பண்ணுறோன்னா ஏதாவது ஒன்று எடுத்து ப்ராப்பர் டைரெக்ஷனில் கரெக்டாக பண்ணி அதை வந்து அந்த இயர்க்குள்ளே நம்ம முடித்து சக்ஸஸ் பண்ணணும். அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டுன்னு நான் சொல்லுவேன். பட் தெரியல, உங்களுக்கு பார்ஷியல் ட்ராப் பண்ணி உங்களால் படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுவும் ஓகே தான். பயாலஜிக்கு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன்னா, எனக்கு போர் அடிக்கும் போது பயாலஜி படிப்பேன். ஏன்னா பயாலஜி ஈஸி தான் அப்படின்னு சொல்லி என் மைண்ட் செட்டு. ஸோ போர் அடிக்கும் போது பயாலஜி படிப்பேன். அப்படி பயாலஜி ரீட் பண்ண ரொம்ப போர் ஆயிடுச்சுன்னா நான் வந்து பயாலஜி எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா வந்து சால்வ் பண்ணால் நம்மளுக்கு நம்ம பிரெயினுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நல்லா ஆக்டிவாக நம்மளால் இன்வால்வ் ஆக முடியும் நம்ம ஸ்டடீஸில். ஸோ நான் வந்து பயாலஜிக்கு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எப்போனா என்னோடய ஃப்ரீ டைமில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் படிச்சுட்டு ரொம்ப போர் அடிக்குதுன்னா அந்த டைமில் பயாலஜி தான் படிப்பேன். அதுதான் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும், ஜாலியாக இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு டிப்பு, நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இதுவாகுங்க, அந்த சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃபிசிக்ஸ்க்கு வந்து இட்ஸ் ஆல் அபவுட் மேக்ஸ் நம்மளுக்கு எல்லா டிஃப்ரென்சியேஷன், இன்டெக்ரேஷன் அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக ப்ராப்பராக பண்ண முடிஞ்சிச்சுனா தான் நம்மளால் ஃபிசிக்ஸ் நல்லா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா ஃபிசிக்ஸில் வந்து மேக்ஸ் தான் மெயின். ஃபிசிக்ஸில் நீங்கள் அந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வந்துட்டாலும் அந்த மேக்ஸில் அந்த சம் போடும் போது உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் மைண்ட் கால்குலேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக வரணுன்னா அதுக்கு நீங்கள் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பியூர் சயின்ஸ் குரூப்பும் இருக்கலாம், பட் ஸ்டில் ஃபிசிக்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பியூர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா. 3 சப்ஜெக்ட்ஸையும் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னா, டெய்லியுமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ் லெக்சர், கெமிஸ்ட்ரி லெக்சர், பயாலஜி லெக்சர், அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு லெக்சர் 3 லெக்சர்ஸுமே டெய்லியுமே கண்டினியூ பண்ணிட்டு வருவேன். அப்படி டெய்லி பண்ணிகிட்டு இருக்கும் போது ஃபஸ்ட்டு லெக்சர்ஸ் பார்ப்பேன். லெக்சர்ஸ் பார்த்துட்ருக்கும் போதே நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிருவேன். நோட்ஸ் எழுத அப்படி முடியலன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி லெக்சர்ஸ் முடிஞ்சவொன்னே கூட நான் நோட்ஸ் எடுத்துப்பேன். நோட்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் மூவ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ், நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி, அந்த ஆர்டரில் தான் நான் போவேன். சம்டைம்ஸ் எனக்கு மார்னிங்கில் வந்து போர் அடிச்சிச்சு அப்படின்னா கெமிஸ்ட்ரி மாறுவேன், இல்லைன்னா பயாலஜி கூட மாறுவேன். என்னோடய இஷ்டம் தான் அது. நான் 3மே மாற்றி படிப்பேன். பட் எவ்ரிடே நான் வந்து 3 சப்ஜெக்ட்ஸையும் கம்பைன் பண்ணி தான் படிப்பேன். இண்டிவிஜுவலாக ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படி படித்தோன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப பேர்ன் அவுட் ஆயிடுவோம், டயர்டாகி அந்த சப்ஜெக்டே வெறுக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ எவ்ரிடே 3 சப்ஜெக்ட்ஸும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ.
அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததுனால தான் என்னால் அந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. பிகாஸ் நான் வந்து டெய்லி படிக்கிறேனோ இல்லையோ புக்கு என் கையில் இருக்கும். அண்ட் அந்த புக்கு கையில் இருக்கும்போது ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும், பயம் வரும். ஸோ அது படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. கன்சிஸ்டன்சின்னு வரும்போது நம்ம வந்து ப்ராப்பர் ஷெட்யூல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஷெட்யூல் இந்த சென்ஸ் நம்ம டைம் டேபிள் மாதிரி போட்டு 8 o'clock இது 8 o'clock எழுந்திரிக்கணும், 6 o'clock சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம பண்ணுற டெய்லி நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்து டைம் எவ்வளோ நம்ம சேவ் பண்ண முடியும், அந்த இதுலேருந்து டைம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி நம்ம டைமை சேவ் பண்ணி தான் நம்மளால் வந்து அந்த நம்மளுக்குன்னு பிரேக்ஸ் அதெல்லாம் நம்மளால் அந்த டைமில் தான் எடுத்துக்க முடியும். நான் ஸ்டார்டிங்லேருந்தே டீப்பாக படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் தான் நம்மளுக்கு டைம் இருக்கும் டீப்பாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் டீப்பாக நம்ம டச் பண்ணிட்டு வர்றதுக்கு. அப்புறம் போக போக நம்மளுக்கு வந்து வெறும் ரிவிஷனுக்கும் நோட்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் தான் நமக்கு டைம் இருக்கும். ஸோ டீப்பாக நம்ம கான்செப்டை வந்து திருப்பி படிக்க முடியாது. ஸோ லெக்சர்ஸ் வந்து எத்தனை லெக்சர்ஸ் இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் காமாக ப்ராப்பராக நோட்ஸ் மேக் பண்ணிவிட்டு நல்லா புரிஞ்சு டீப்பாக ஒரு டவுட் வந்துருச்சுன்னா அந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு 6 hours ஆனால் கூட அந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த டாப்பிக்கோட தான் மற்ற டாபிக்ஸ்லாம் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தென் அண்ட் தேர் அங்கேயே நம்ம இது கான்செப்ட் கிளியர் பண்ணிகிட்டே வந்தால் தான் நம்மளுக்கு போக போக நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டராக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ஃபஸ்ட்டு 11th standard ஃபிசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வாங்க. ஏன்னா 11th standard ஃபிசிக்ஸ்லேருந்து வந்தால் தான் வந்து அந்த கண்டினியூட்டி இருக்கும். அப்படியே அந்த டாபிக்ஸ் அந்த கான்செப்ட்லாம் கவர் ஆகிட்டே வரும். ஏன்னா நடுவுலேருந்து ஒரு டாபிக் எடுத்து படிச்சிங்கன்னா அது என்ன கான்செப்டோட ரிலேட்டாக இருக்கோ அது நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஆரம்பித்து அந்த ப்ராப்பரான ஆர்டர் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து எல்லா கான்செப்ட் ஈச் அண்ட் எவ்ரி லைன் புரியும். ஸோ இது வந்து நான் ஃபிசிக்ஸ்க்கும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் இது தான் நான் ஃபாலோ பண்ணேன். டெய்லி ஃபிசிக்ஸும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் டெய்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். பீட் ஈஸி ப்ராப்ளம்ஸ் எப்படி வேணால் இருக்கட்டும், ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் ஒரு 20 to 30 அப்படி தான் நான் டெய்லி பண்ணிகிட்ருப்பேன். நிறைய பண்ணிவிட்டு 100 ப்ராப்ளம்ஸ் பர் டே அதெல்லாம் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா வந்து 100 ப்ராப்ளம்ஸ் பண்ணுவோம், அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணுறது வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம எவ்வளோ கம்மியாக 10 ப்ராப்ளம்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணுறது வந்து நிறையா இருக்கணும். அப்போ தான் வந்து அது நல்ல நம்ம பண்ணியிருக்கோம், அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு வர்த்து. இல்லைன்னா வேஸ்ட்டு தான். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை கோல்ஸா அப்படின்னு பார்க்கும்போது நான் என் கோல்ஸ் தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன். பிகாஸ் தட் வில் ஒன்லி ஹெல்ப். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கணும், பட் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்ம படிக்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றது தெரியாமல் நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம செல்ஃபிஷாக இருக்கோம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம செல்ஃபிஷாக நம்மளே படிக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம அந்த மாதிரி செல்ஃபிஷாக இருந்தால் தான் படிக்க முடியும்னு. ஸோ அது மாதிரி நம்மளை புரிஞ்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நீட் கோச்சிங்லலாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிங்கன்னா அவங்களாம் ஓகே தான். ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும் உங்களோட அவங்களோட மென்டல் ப்ரெஷர் எல்லாமே தெரியும். ஸோ அவங்க வந்து நீட்டுக்கு என்ன படிக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதுக்கு படிக்கணும்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அவ்வளோ கேர் பண்ணிக்க மாட்டாங்க. பட் நீட்டை பற்றியே தெரியாமல் அந்த மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நான் அப்படி தான் அவாய்ட் பண்ணிட்டேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய 11th standard 12th standardக்கு அப்புறமா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னை இது பற்றி தெரியல, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நான் செல்ஃபிஷ்ன்னு நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து எப்போவுமே என் கோல்ஸ் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வரும்போது. எனக்கு 11th standardல நிறைய மார்க் வாங்கணும், 12th standardலையும் வாங்கணும் மார்க்கு, ஹை மார்க் எய்ம் பண்ணணும் அப்படின்னும் போது நான் படித்து ஆகணும்னா அதுக்கு நான் ஃபோன் கால் பேசாமல் அட்டன் பண்ணாமல் இருந்து தான் ஆகணும். ஃபோன் கால் அட்டன் பண்ணேன்னா எனக்கு தான் டைம் வேஸ்ட், அது எனக்கு தான் தெரியும். தூங்காமல் சாக்ரிஃபைஸ் பண்ணி படிக்கிறோம். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பேசி வேஸ்ட் பண்ண முடியுமா? அதனால நான் வந்து என்னோடய கோல்ஸ் தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன். இது ஒரு நீங்கள் டிப்பாக கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்பாக அது தோணுச்சுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ தட் நீங்கள் உங்கள் கோல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த ஆப்ஸ்டக்கிள்ஸும் இல்லாமல்.
யூடியூப்லலாம் வந்து லாஸ்ட் மந்த் பிஃபோர் நீட் எக்ஸாம் முன்னாடி ஏப்ரலில் வந்து லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக வந்து டெய்லி மார்க் டெஸ்ட் எழுதணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டால் டெய்லி மார்க் டெஸ்ட் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஏன்னா வந்து படிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு நம்ம நிறைய படிக்கணும் அப்படி தான் நமக்கு தோணும். மார்க் டெஸ்ட் வந்து நீடட் தான், பட் ஸ்டில் அது அவ்வளோ ஒன்றும் டெய்லி பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. அது வந்து நம்ம ப்ராக்டிஸ்க்கு தான். அண்ட் ஆல்சோ கொஸ்டின்ஸ் அந்த டைம்குள்ளே அட்டன் பண்ண முடியுதா அதெல்லாம் தான். அண்ட் தென் கம்ஸ் பேப்பர் அட்டெம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜி. பேப்பர் அட்டெம்ப்டிங் பண்ணும்போது வந்து நீங்கள் 3 சப்ஜெக்ட்ஸையும் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும், டைம் டேக்கிங்காக இருக்கும், அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபைனலாக வச்சுக்கோங்க. எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து டக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தெரியாததுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இல்லைனா கான்ஃபிடென்ஸே பிரேக் ஆயிரும் ஸ்டார்டிங்லேயே இதுவாகிடுச்சுன்னா. பட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபிசிக்ஸை ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. நானும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் கொஞ்ச நாள். ஃபிசிக்ஸையும் ஃபஸ்ட்டு பண்ணலாம், அதுவும் பெட்டர் ஐடியா தான். ஏன்னா வந்து ஒரு ஹெவியான டாஸ்க் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு மைண்ட் வந்து ரிஃப்ரெஷ் ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அந்த ஃபியர் போயிடும், ஃபஸ்ட்டே முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ ஜாலியாக நம்ம கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து டெஸ்ட் எழுதும் போது நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் தான் முக்கியம். கான்ஃபிடென்ஸ் வந்து அந்த டெஸ்ட்டில் பாதியிலே வந்து போயிடுச்சுன்னா அப்படியே எப்படி சொல்கிறது, பிரெயின் வந்து ஃபேட்டிக் ஆயிரும். அது ரொம்ப நம்மளுக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆயிரும். எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கவே வந்து வேஸ்டடாக நம்ம தான் நல்லாவே எழுதலை அப்படின்னு தோணி பாதியிலே மோட்டிவேஷன் போயிடும். ஸோ நமக்கு தெரிஞ்சது நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்க சப்ஜெக்ட் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஸோ இதுதான் வந்து நான் பேப்பர் அட்டெம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜியாக நான் யூஸ் பண்ணது. நம்ம படிக்கிறதுக்கு இன் பிட்வீன் கேப்ஸ் பிரேக்ஸ் எடுக்கிறோம்ல, அந்த பிரேக்ஸ்லாம் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். லைக் யூடியூப் வீடியோஸ்னாலாம் நான் நீட் ப்ரிப்ரேஷனில் இருக்கும்போது நான் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பேன். அவங்க சொல்கிறது, அவங்க எப்படி மார்க் வாங்கினாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து நல்லா இன்ஸ்பயர் ஆகி உட்காந்துருப்பேன். எனக்கு எப்போவுமே வந்து என்னோடய கான்ஃபிடென்ஸே பிரேக் ஆகி தான் ஒரு மார்க் டெஸ்ட்க்கு அப்புறமும் இருப்பேன். ஸோ எனக்கு அந்த டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஷார்ட்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் தான். I'll come up with another interesting video. Until then, bye. Do share and subscribe.